ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது? இப்போ கடுமையான நெருக்கடியான சூழல், யுஎஸ் டேரிஃப் இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது? வணக்கம். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதே மாதிரியான எதிர்பார்ப்பு இந்த முறையும் இருக்குது. ஈவன் தோ இப்போ பட்ஜெட்ஸ் எல்லாம் மோர் ஆஃப் அ டைரக்ஷனலி ஒரு ட்ரெண்ட் கொடுக்குற பட்ஜெட்டாக இருந்தாலுமே இந்த முறை அதிகமான எதிர்பார்ப்பு ஏன் இருக்குன்னா, நமக்கு எக்ஸ்டர்னல் செக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்கானமியில் 2 விதமான ஆக்டிவிட்டி இருக்கும். ஒன்று வளர்ச்சிக்கு எது கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் எக்கானமி. 2 என்ஜினும் ஒரே மாதிரி சீராக செல்லும் பொழுது மிக அதிகமான வளர்ச்சியை ஒரு நாடு பெறும். இப்போ என்ன சேலஞ்ச் வந்திருக்குன்னா, அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தது போல் நமக்கும் விதித்து, அதுக்கப்புறம் அடிஷ்னல் டியூட்டிஸ் எல்லாம் நமக்கு அதிகமான அளவில் நம்முடைய போட்டி நாடுகளை விட அதிகமாக விதிக்கப்பட்டிருப்பதனால் நம்முடைய எக்ஸ்போர்ட் செக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் எக்கானமிக்கான சப்போர்ட் சிஸ்டம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பட்ஜெட்டில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா யூஎஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட். நம்ம மாதம் ஒரு $6-7 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 30-40% மேலே உள்ள, அதுவும் குறிப்பாக வேலைவாய்ப்பை அதிகமாக அளிக்கக்கூடிய டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இந்த மாதிரி செக்டர் அதிகமான டேரிஃபில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது 2 விஷயங்கள். ஒன்று நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும்னு பார்க்கணும். இரண்டாவது, டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு என்ன இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன் நடந்தது, ஐடி குறைச்சாங்க. இது எல்லாமே உள்நாட்டு நுகர்வை அதிகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியும் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த முறையும். அடுத்ததாக நீங்கள் டொமஸ்டிக் கன்சம்ஷன் ரிவைவ் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் நமக்கு சேலஞ்சஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற சேலஞ்சஸுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இங்கே ரிவைவ் பண்ணணும் போது அது இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனாக மாறிடக்கூடாது. அதாவது அதிகமான கூட்ஸ் நம்ம நுகர்வில் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸாக இருந்ததுன்னா அந்த பெனிஃபிட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு போய் சேராது. ஸோ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 இடங்களில் பட்ஜெட்டுடைய தாக்கம் இருக்குது என்று நாங்கள் நினைக்கிறோம். டெக்ஸ்டைல் துறையை பொறுத்த அளவில் வெரி சிம்பிள். நீங்கள் ஏற்றுமதியில் நம்ம காம்படிட்டிவாக இருக்கணும். நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு போட்டித்திறனுடன் நம்ம கூட்ஸ் கொடுக்கணும்னா ரா மெட்டீரியல் காம்படிட்டிவாக கிடைக்கணும். எங்களுக்கு உள்ள மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, காட்டனுக்கு இம்போர்ட் டியூட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் இம்போர்ட் டியூட்டி 11% விதிக்கப்படும் பொழுது நேச்சுரலாக மூலப்பொருள் விலை அதிகமானால் அதனுடைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஒட்டுமொத்த துறையிலையும் எதிரொலிக்கும். நம்ம ஏற்றுமதி கண்டிப்பாக காம்படேட்டிவ்னஸை நம்ம சேலஞ்சஸ் கொண்டு வர்ற மாதிரி ஆகிடும். இது ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு 6 மாதம் விலக்கு கொடுத்திருந்தார்கள். அதனால இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு இந்த யூஎஸ் டேரிஃபுடைய ஒரு பாதிப்புன்னா ஒரு பர்சன்டேஜில் ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தது. ஏன்னா யூஎஸ் டேரிஃபுடைய இம்பாக்ட் மேக்னிடியூட் இஸ் வெரி பிக். ஈவன் தோ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் காம்படேட்டிவ்னஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனால் இப்பொழுது மறுபடியும் அந்த டியூட்டி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பட்ஜெட்டில் ஓவராலாக ஒரே ஒரு ட்ரெண்ட் எல்லா இண்டஸ்ட்ரியும் எதிர்பார்க்கறது என்னன்னா, ரா மெட்டீரியல் காம்படேட்டிவ்னஸ் கொடுங்க. இம்போர்ட் ஆகிறது ஏதாவது நம்ம வரிகள் விதிக்கணும், வரிகள் சீர்திருத்தம் பண்ணணும்னா ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய இறக்குமதியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபினிஷ்டு ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய அப்பேரல், ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நிட்டட் ஃபேப்ரிக்ஸ், இது மிக அதிகமான அளவில் இம்போர்ட்ஸ் வருது இந்தியாவுக்கு. அந்த இம்போர்ட்ஸை நம்ம தடுக்கிறதுக்கு ரா மெட்டீரியலுக்கு டியூட்டி போடுறதுக்கு பதிலாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் போட்டோம்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் நல்லாயிருக்கும். இரண்டாவது, ஏன் அந்த மாதிரி கூட்ஸ் வருது, அதுக்காக பர்மனெண்ட்டாக நம்ம எப்படி போட்டித்திறனை நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அதிகப்படுத்துறதுங்கிறது நீண்டகால திட்டம். அதுக்கு தனியாகவும் இப்பொழுது உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, காட்டன் இம்போர்ட் டியூட்டி ரிமூவல் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் செமி ஃபினிஷ்டு குட்ஸ், நிட்டட் ஃபேப்ரிக் மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக டம்ப் செய்யப்படுகிறது. நிட்டட் ஃபேப்ரிக்கை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அட்வான்ஸ் லைசன்ஸில் அது தனி சந்தை. ஆனால் நிட்டட் ஃபேப்ரிக் இம்போர்ட் செய்து டொமஸ்டிக்கில் நம்முடைய ஓன் கன்சம்ஷனுக்கு நம்ம அதை அதிகமான அளவில் இறக்குமதி செய்து விற்கும் பொழுது கண்டிப்பாக உள்நாட்டில் இருக்கும் பருத்தி உற்பத்தியாளரிலிருந்து நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட், செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் செய்யக்கூடிய அந்த வேல்யூ செயினில் இருக்கிற அத்தனை மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது. அதே நீங்கள் ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்காக இல்லாமல் இம்போர்ட்டட் ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம இறக்குமதி செய்தோம் அப்படின்னா அதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் எதிர்பார்க்குறோம்.
அடுத்ததாக யுஎஸ் சேலஞ்ச் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்திருக்குது. அதற்கான விடை எப்போ கிடைக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா யுஎஸ் ரிசால்வ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஏற்றுமதி விரைவாக ஒரு சகஜ நிலைக்கு திரும்பும். இப்பொழுது ஆர்டர்களை விடக்கூடாது என்ற ஒரு நிலையில் அனைத்து ஏற்றுமதியாளர்களும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து பையர்ஸ் எப்படியாவது தக்க வைக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் நீண்ட காலத்துக்கு ஈவன் குறுகிய காலத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு மேல் அந்த மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதனால் அரசாங்கம் நிறைய பாசிட்டிவ் சிக்னல்ஸ் யூஎஸ்ல எமர்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. விரைவில் டீல் முடிப்பது ஒன்று மட்டுமே நம்முடைய துறைக்கு உதவியா இருக்கும். அதையும் தாண்டி யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ இந்த மாத கடைசியில் சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். யூகே எஃப்டிஏ 26 நடைமுறைக்கு வருகிறது. யூரோப்பியன் யூனியன் எஃப்டிஏ 27 நடைமுறைக்கு வந்து இப்பொழுது கையெழுத்தாகி 27 நடைமுறைக்கு வந்து யுஎஸ் டாரிஃப் சேலஞ்சஸும் நமக்கு ரிசால்வ் ஆனால் இந்திய ஜவுளித்துறை கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுத்து செல்லும். நிறைய ஜாப் கிரியேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்கு பேசிக் வந்து ஸ்டாண்டர்ட் பாலிசி, ரா மெட்டீரியல் ஷுட் பி காம்படேட்டிவ். இப்போ இந்த பருத்தி போதுமான அளவு இப்போ கிடைச்சிட்டு இருக்கா? எவ்வளவு தேவை இருக்கு? பருத்தியுடைய தேவை இப்ப நம்ம வந்து இந்தியாவில் வந்து நமக்கு தேவையான பருத்தி விளைகிறது. இந்தியாவில் சேலஞ்ச் என்னன்னா ஒரு ஹெக்டேருக்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அளவு அப்படிங்கிறது வந்து 1000 கிலோ அப்படிங்கிறது பல நாடுகள் தாண்டி விட்டன. நம்ம வந்து ஒரு 450 கிலோஸ்ல இருக்கோம். ஸோ ப்ராப்ளம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா விளைச்சலை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு வருமானம் அதிகமாகும். அதற்கு தான் அரசாங்கம் ஒரு நல்ல முயற்சியாக காட்டன் டெக்னாலஜி மிஷன் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு டைம் ஆகும். அது வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. சிசிஐ வந்து அந்த குட்ஸை வந்து ரெகுலராக ஃபார்மர்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் ஒர்க் பண்ணுது. ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ரொடெக்ஷனும் ஃபார்மருக்கு கிடைச்சிருக்கு. லாங் டேர்முக்கு அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான டெக்னாலஜி மிஷனும் வந்துருச்சு. ஆனால் இதையும் தாண்டி இம்போர்ட் டியூட்டின்னு ஒன்று இருக்கும்போது தான் இந்த இடத்துல ஒரு நெருடலும் அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சேலஞ்சாகவும் அது மாறுது.